உருவாக்கினார். இதை தமிழகம் என்றும் உருவாக்க சொல்லி அதன் மூலம் எல்லா சமுதாயமும் பயன் பெறக்கூடிய சென்னை பிரஸ் கிளப்பில் இஃப்தார் நிகழ்ச்சியில் பிவிசி ஒர்க் ஸ்டார் டிசைன் சேனல் சார்பாக கலந்து கொள்ளும் வாய்ப்பை வழங்கிய விமலேஸ்வரன் அவர்கள், இந்த பிரஸ் கிளப்பின் செயலாளர் அவர்களுக்கு நன்றி. ஒன்றுதான் என்று கூறி நாம் எல்லாம் சகோதரர்கள் என்பதை இந்த நோன்பு சிறப்பு விழா நிரூபிக்கிறது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். மாலை வேளையிலே சென்னை பத்திரிகையாளர் மன்றம் பிரஸ் கிளப் இந்த இஃப்தார் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருப்பது உண்மையிலேயே மிக்க மகிழ்ச்சி அளிக்கின்றது. இந்த நேரத்தில் வந்திருக்கின்ற அமர்ந்திருக்கின்றவர்கள் அனைவருக்கும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் வற்றா பெருந்தருளையும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த இயக்கத்துடைய தலைவராக வீட்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர் செல்வராஜ் அவர்களே, அவர் எது வந்தாலும் தயாரிக்கிற மாதிரி அப்படியே ரொம்ப கம்பீரமாக உருவாகி வைத்திருக்கின்றனர். ரொம்ப சந்தோஷமா இருக்கின்றது. பத்திரிகையாளர்கள் எல்லாருமே அப்படி ஒரு ஹெல்த்தியாக இருக்கணும். இதை அருமையாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய புகாரி ஷெரீப் அவர்களே, காங்கிரஸ் பேர் இயக்கத்துடைய மூத்த தலைவர் இதயத்துல்லா அவர்களே, பொதுச் செயலாளர் விமலேஸ்வரன் அவர்களே, பாஸ்டர் லியோ பிரின்ஸ் அவர்களே, இன்னும் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய தலை சிறந்த பத்திரிகையாளர்களே, மிகப்பெரிய பொறுப்புமிக்க பதவிகளை நீங்கள் எல்லாம் வகித்துக் கொண்டிருக்கிறீர்கள். சத்தியத்தையும் நீதியையும் நிலைநாட்டக்கூடிய மிக முக்கிய கடமை பொறுப்பு உங்களிடத்திலிருந்து கொண்டிருக்கிறது. எஸ் எம் இதாயத்துல்லா அவர்கள் சொன்னது போல நானும் ஒரு பத்திரிகையாளர் தான். ஏறக்குறைய மின் தொலைக்காட்சியை பல ஆண்டுகளாக நாங்கள் நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறோம். சகோதரர் பாக்கர் அவர்கள் டைரக்டராக இருந்தாங்க, நான் நியூஸுடைய வைஸ் பிரசிடென்டாக இருந்தேன். எங்களுடைய நிர்வாகத்தில் தான் பல ஆண்டுகள் மின் தொலைக்காட்சி இருந்தது. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த நேரத்தில் மின் தொலைக்காட்சியில இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் இருக்கக்கூடிய நாங்கள் எடுக்கிறப்ப ஒரு நெருக்கடியான சூழ்நிலை இருந்தது. அப்ப முதல்ல அவங்களுடைய தேவைகள், பத்திரிகையாளர்களுடைய தேவைகள் என்னவோ, என்ன தேவை என்று உங்களுக்கு தெரியும். அதை முழுமையாக நாங்கள் உடனடியாக நிறைவேற்றினோம். அந்த நேரத்தில் அந்த பத்திரிகையாளர்கள் அனைவருமே அப்படியே கண்ணீர் மலர்களை கட்டி அணைத்துக் கொண்டார்கள். அந்த அளவுக்கு தொழிலாளர்களுக்கும் பத்திரிகையாளருக்கும் உள்ள உரிமையை முழுமையாக எங்களுடைய நிர்வாகத்தில் இருக்கும் போது நிலைநாட்டினோம். இன்னைக்கு பழைய தொலைக்காட்சிகள்ல பல நிகழ்ச்சிகள் வருதுன்னா, எங்களுடைய நிர்வாகத்தில் இருக்கிறப்ப, மின் தொலைக்காட்சி நிர்வாகத்தில் இருக்கிறப்ப அதை யுக்தித்தல் தான். இன்னைக்கு பல தொலைக்காட்சிகள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இறைவனுடைய கிருபையால். இப்ப நோன்புடைய மாண்பை பற்றி நான் சொல்ல வேண்டும் என்றால், ஏதோ ஒரு நோம்புனா காலையில 4:30 மணிக்கு எந்திரிப்பாங்க முஸ்லிம்கள், பசியோடு இருப்பாங்க, தண்ணி குடிக்க மாட்டாங்க, சாயந்தரம் இந்த இஃப்தார் நேரத்துல தண்ணி குடிச்சிருவாங்க, அவ்வளவுதான். இறைவன் என்ன சொல்றாங்கன்னா, இது எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற. நீ பசியா இருக்கிறதோ தண்ணி குடிக்காம இருக்கிறதோ இது எனக்கு தேவையில்லை. எனக்கு என்ன தேவைன்னா உன் உள்ளம், உன்னுடைய இறையச்சம், உன்னுடைய செயல். அப்ப இந்த நோன்பு எங்கள் என்ன செய்யுதுன்னா தூய்மைப்படுத்துவதாக. எப்படி ஒரு தங்கத்துல பல்வேறு விஷயங்கள் கலந்துருக்கிறப்ப அது குடம் போட்டு தங்கமா மாத்தணும்னா அதை நெருப்பில் போட்டு சரி பண்ணாதான் அது 24 கேரட்டா மாறும். அப்படி மனிதரை மாற்றுவதற்காகத்தான் இந்த நோன்பு. என் மனதில் உள்ள வன்மம் மனிதனுடைய மனதில் உள்ள வன்மம் போக வேண்டும். மனிதனுடைய பொய் பேச்சுக்கள் போக வேண்டும். மனிதனிடம் இருக்கக்கூடிய அந்த கோப தாபங்களை கம்ப்ளீட்டா முழுமையாக எடுக்க வேண்டும். மனிதன் பிற மனிதன் மேலே ஏற்படக்கூடிய அந்த பொறாமைகளை முழுமையாக அழிக்க வேண்டும். இப்படி பல்வேறு விதம் எந்தெந்த நல்ல அறங்கள் இருக்கின்றதோ, எந்தெந்த நற்காரியங்கள் இருக்கின்றதோ அதையெல்லாம் உடையவனாக மனிதன் ஆக வேண்டும்.
அப்பதான் அதுதான் இறைவனுடைய திருப்தி அடைகிறது. நாம் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும், பிறருக்காக நாம் வாழ வேண்டும், பிறருக்கு கெடுதி செய்யக்கூடாது. அப்படிப்பட்ட மனிதனாக மனிதன் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நோன்பு 30 நாள் நம்மை தயார்படுத்துகிறது. நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க இந்த நோன்பு முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் என்று. நீங்க திருக்குறானை தொடர்ந்து பார்த்தீர்கள் என்றால் மனிதர்களே என்றுதான் திருக்குறான் சொல்லும், முஸ்லிம்களே என்று சொல்ல. இந்த திருக்குறானும் முகமது நபியும் முஸ்லிம்களுக்கு மட்டுமானவர்கள் அல்ல, அனைவருக்கும் ஆனவர், மனிதர்களுக்கானவர். நீங்க எந்த இடத்துல பார்த்தா கூட முஸ்லிம்களுடைய குவாலிட்டி கேரக்டர் பத்தி தான் குர்ஆன் பேசும். குவாலிட்டி கேரக்டர் எப்படி இருக்கணும், முஸ்லீம் எப்படி இருக்கணும்னு பேசும். தவிர அது முழுக்க முழுக்க மனிதர்களுக்கு இருந்தது. அதை ஃபாலோ பண்றவங்க முஸ்லீமாக இருந்து கொண்டிருக்கிறார். சாந்தியும் சமம். நம்ம ஒருத்தர் முஸ்லீம்கள் பார்க்கறப்ப அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். என்னடா ஒரு முஸ்லீம் பார்த்தா அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றாங்க, ஏதோ அரபியில மொழியில பேசிக்கிறாங்க உடனே நம்ம நினைக்கக்கூடிய வாய்ப்பு. நான் தொடக்கத்துல சொன்ன மாதிரி உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமா. அப்ப உலகத்துல இல்லாத என்ன, சாந்தி இல்ல, சமாதானம் இல்ல. அந்த சாந்தியை சமாதானத்தை நிலைநாட்ட வேண்டும். அதுதான் இஸ்லாத்துடைய தாற்பயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப அதை முகமண்ணாக சொல்லக்கூடிய நேரத்துல தான் ஒவ்வொருத்தரையும் பாடுகிறது. நீங்க தாராளமா எந்த இருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கக்கூடிய பல பத்திரிகை நண்பர்கள் எனக்கு போன் அடிக்கிறவே அஸ்ஸலாமு அலைக்கும் தான் ஆரம்பிப்பாங்க. அவங்க இந்துவா இருக்கட்டும், கிறிஸ்தவராக இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அவங்க அஸ்ஸலாமு அலைக்கும் தான் ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இதுதான் உலகத்துல இல்ல, இந்த சாந்தி இல்ல, சமாதானம். அதனால அந்த சாந்தியை நிலைநிறுத்த வேண்டும், சமாதானத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்றுதான் இந்த இந்திய தௌஹீத் ஜமாத் போன்ற இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாம் பெரிய அளவுல மக்கள் பணி செஞ்சுட்டு இருக்கோம். நீங்க கொரோனாவை பார்த்திருப்பீங்க, பேரிடர் காலங்களில் பார்த்திருப்பீங்க. எல்லா இடங்களிலும் இஸ்லாமிய அமைப்புகள் நாங்கள் எதுக்கு இருக்கிறோம்னா இறைவனுடைய ஓப்பை பெற வேண்டும். ஏன்னா கொரோனா காலத்துல யாரும் அடக்கம் பண்ண தயார் இல்லாத நேரத்துல இஸ்லாமிய தோழர்கள், இந்திய தௌஹீத் ஜமாத்தை சார்ந்த தோழர்கள், மிச்சம் பல தோழர்கள் அடக்கம் பண்ணோம். நாங்கள் அவரை முஸ்லிம் என்று பார்க்கவில்லை. அடக்கம் பண்ணியவர்கள் வெட்டியான்கள் அல்ல, அடக்கம் பண்ணியவர்கள் ஐடி இன்ஜினியர்ஸ். அதுல டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, அதுல நர்ஸ் இருக்கிறாங்க, தொழிலதிபர்கள் இருக்கிறாங்க. எல்லாரும் எப்படி என்றால் யாருமே செய்ய தயார் இல்லாத நேரத்தில், தொழிலதிபர்கள் செய்ய தயார் இல்லாத நேரத்தில் இந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்று எடுத்துச்சு. ஒரே ஒரு நிகழ்வை சொல்லி கொடுத்து, ஏன்னா தாயுள்ளத்தோட அன்போட அறத்தோட நாம் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் போதிக்கின்றது. அதனால பார்த்தோம் என்றால் தமிழகத்தில் நீங்க பார்த்தோம் என்றால் மக்களை காக்கக்கூடிய இரத்த தானங்களை பெரிய அளவுல இந்திய தௌஹீத் ஜமாத் உட்பட்ட இஸ்லாமிய அமைப்புகள் செய்து கொண்டிருக்கின்றோம். எங்க இருந்து எப்ப யாரு கேட்டாலும் நாங்கள் ரத்தம் கொடுக்க தயாரா இருக்கிறோம். பல பத்திரிகை நண்பர்கள் ரத்தம் கேட்பாங்க. 24 hours யாருக்கு தேவையான ரத்தம் கேட்டாலும் தரதுக்கு தயாரா இருக்கும். சமீபத்தில் கூட ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சம்பவம் நடந்தது. டிஜிபி அலுவலகத்தில் இருந்து டிஜிபி ரேங்க்ல உள்ள ஒரு அதிகாரி தொடர்பு கொடுத்தார். மிக முக்கியமான ஒரு தலைவருக்கு ஓபன் ஹார்ட் சர்ஜரி நடக்க போகுது சென்னை அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல. நீங்க தான் அதுக்கான பிளட்டை ரெடி பண்ணணும், லைவ் பிளட் வேணும், 8 யூனிட். கொஞ்ச நேரத்துல அந்த தலைவர் என்னோட தொலைபேசியில வர்றாரு. வந்தா அவர் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கின்றார். அவர் பாரதிய ஜனதா கட்சியின் சார்ந்த ஒரு முக்கியமான தலைவர், தற்போது களமாடி கொண்டிருக்கிறார். அப்ப கேட்கிறார், எனக்கு ஓபன் ஹார்ட் சர்ஜரி இருக்கு, எனக்கு நீங்க உடனே பிளட் கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு. இமீடியட்டா அங்க சொன்ன இதே ரமலான் நேரம். அப்ப அவருடைய மகன் திருப்பி லைன்ல வர்றப்ப அந்த மகன்கிட்ட நாங்க சொன்னோம், நோம்பு டயம், நோம்பு திறந்தோம்னா ரத்தம் கொடுக்கறதுக்கு எங்க சகோதரர்கள் வருவாங்க. 8 பேர் போனப்ப அவருக்கு கொரோனா அட்டாக் ஆயிடுச்சு. கொரோனா அட்டாக் ஆனோடனே அவருடைய பையன் சொல்றாரு, கொரோனா அட்டாக் ஆயிடுச்சு, அதனால இதுக்கப்புறம் தான் பண்ற மாதிரி இருக்கும், சரின்னு வந்தாச்சு. 2 மாதம் கழித்து திருப்பி அந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் பேச விரும்பல, திருப்பி தொடர்பு கொள்றாரு. அவருக்கான ரத்தத்தை இந்திய தௌஹீத் ஜமாத் போன்ற இஸ்லாமிய அமைப்புகள் தான் வழங்கியது. எதுக்கு சொல்றா, எங்களுக்கு எதிராக களமாடினால் கூட, முஸ்லிம்களுக்கு எதிராக களமாடினால் கூட அவரை மனிதனாக இறைவனுடைய படைப்பாகத்தான் நாங்கள் பார்ப்போம். அப்படிப்பட்டவர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் எங்களுக்கு இஸ்லாம் கற்பித்திருக்கின்றது. இந்த அழகான இஃப்தார் நேரத்தில் இந்த அருமையான நிகழ்வை ஏற்படுத்தி உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு முடித்துக் கொள்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.